Assalamualaikum everyone and welcome back to our channel. நான் ரோஷன். நான் ஆசி. ஓகே, நாங்க ரொம்ப நாள் வந்து வீடியோ போடல. சோ நிறைய பிஸியா இருந்துட்டோம். இந்த ரொம்ப நாள் இல்ல, ரொம்ப மாசமா போடல. ஐ திங்க் ஒரு 6 months நாங்க வீடியோவே போடல. ஆனா வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதுக்காக எதிர்பார்த்தவங்க, ஏன்னா எங்க வீடியோ எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்ல முடியாது, எதிர்பார்த்த வரைக்கும். சப்போஸ் எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா we are back. ஓகே, ஆனா நாங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கான்ஸ்டன்டா போட்டு ட்ரை பண்றோம். ஏன்னா உண்மையிலேயே எங்கள்ட்ட ஒர்க் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்ப நாங்க 2 பேருமே ஃபுல் டைமர்ஸ் தான். ஃபுல் டைமா வேற இடத்துல வேலை பாக்குறோம். ஸோ நாங்களா ஃபேமிலியா வெளியில போறப்போ இல்ல எங்கேயாவது எக்ஸைட்டிங்கா எங்கேயாவது போறப்போ தான் எங்களுக்கு வீடியோ எடுத்து போகணும்னே தோணும். இல்லைன்னா அது ரிப்பீட்டேட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கணும்னா நாங்க அது அடிக்கடி போடவும் முடியறது இல்ல. ஆமா, சோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து நாங்க வந்து எங்களோட ஃபேவரட் ஊர், அதாவது வருஷம் இப்ப 3 வருஷமா போயிட்டு இருக்கோம் இந்த ஊருக்கு. இப்ப திரும்ப வந்திருக்கோம். ஆல்ரெடி நாங்க வந்து இந்த ஊரை வந்து கவர் பண்ணி ஒரு போன வருஷம் பிப்ரவரியில போட்டோம். ஆனா அது ஒண்ணு இங்க இல்ல அங்க எங்கேயாவது சொல்லி விடுறோம், பாத்துக்கங்க. இப்போ வந்து நாங்க திரும்ப வந்திருக்கோம், அனிவர்சரிக்கு தான் வந்திருக்கோம். இந்த கேஎல் ட்ரிப் வந்துட்டு ஏற்கனவே இருந்த மாதிரி இருக்காதுன்னு நாங்க நம்புறோம். ஏன்னா அந்த மாதிரி இருந்த டைம்ஸ் வந்து நாங்க எடுக்கல. எந்த சேம் கண்டென்ட் நாங்க ஃபில்ம் பண்ணல. அதாவது நாங்களே வித்தியாசமா போன இடத்துக்கு மட்டும் தான் நாங்க வந்து ஃபில்ம் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு டே 1ல இருந்து நீங்க பார்க்க போறீங்க, ஃப்ரம் த டைம் தட் நாங்க சிங்கப்பூர்ல இருந்து கிளம்பின டைம். சோ நீங்க வந்து இப்ப வந்து அந்த பிளாஷ்பேக்க பார்த்துட்டு நாங்க 3வது இல்ல 4வது எபிசோட்ல, அதாவது இந்த கேஎல் சீரிஸோட எபிசோட்ல நாங்க சந்திக்கிறோம். Say hello. Goodbye. இங்கே தான். Hello. ஓகே, ஹாய் கைஸ். இப்போ நாங்கள் வந்து ஏர்போர்ட்க்கு வந்துட்டோம். அண்ட் என்ட்ரன்ஸ் வந்து நாங்கள் அப்புறம் காட்டணும்ல, அந்த என்ட்ரன்ஸ் வந்து ஆக்சுவலி அங்கே தான் இருக்குது. ஸோ இது வழியாக தான் நாங்கள் உள்ளுக்கே வந்தோம். இதுதான் வந்து டிபார்ச்சர். செலக்டா ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் ஜெட்ஸ் தான் நிறைய வந்து இங்கே இறங்கும். அதை தவிர வந்து ஃபயர்ஃப்ளை மலேசியன் ஏர்லைன்ஸ் வரும். ஸோ நாங்கள் அந்த ஃபயர்ஃப்ளைல தான் போக போகிறோம். ஸோ இப்போ இந்த டைம் இந்த 12 o'clock தான் எங்கள் ஃப்ளைட் டைம். இந்த டைமுக்கு கிளம்புறது ஒரே ஒரு ஃப்ளைட் தான் ஃபயர்ஃப்ளைல. ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு பில்டிங் தான், செகண்ட் ஃப்ளோர்லாம் இல்லை. இது வழியாக வந்தோம். போர்டிங் வந்து அங்கே இந்த கவுண்டர்ஸ் தெரியுதுல்ல, அங்கே போர்டிங் முடிச்சாச்சு. வெரி கியூட் அண்ட் வெரி சிம்பிள். ஒரு ஃப்ளைட்டுக்கு எத்தனை செக்இன் கவுண்டர் பாரு. அதான் ஒரு ஃப்ளைட்டுக்கு எத்தனை செக்இன் கவுண்டரும் இருக்குது. ஃப்ளைட்டே ஒன்று தான், ஆனால் செக்இன் கவுண்டர் இவ்வளோ இருக்குது. நீ போய் ஒரு ரவுண்ட் காட்டிடுவாம்மா மக்களுக்கு. ஸோ இந்த டிபார்ச்சர் ஹாலில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஏதோ வரிசையாக ஸ்க்ரீனாக குட்டி குட்டியாக ஏதோ மிஷின் மாதிரி இருக்குல்ல, அதுதான் இங்கே உள்ள இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ். ஸோ இங்கே என்ன நடக்கும்னா, இங்கே போய் அந்த பாஸ்போர்ட்டை வந்துட்டு நீங்கள் அங்கே ஸ்கேன் பண்ண வச்ச உடனே அந்த மிஷினே உங்கள் ஃபேஸை வந்துட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுவே ஓப்பன் பண்ணி உங்களை வெளியே விட்டுரும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட். ஸோ சிங்கப்பூரில் உள்ள ஏர்போர்ட்ஸ் அண்ட் கஸ்டம்ஸில் வந்துட்டு இப்போ இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி வந்து எனக்கு இந்த ஏர்போர்ட் பிடிக்கல. என்ன எண்டு டைலாக் ஏடா கூடமா இருக்கு. ஏன்னா வந்து ஏர்போர்ட்னா கொஞ்சம் சலசலப்பா இருக்கணும். ஆனா இங்க ரொம்ப அமைதியா இருக்குது. இந்த மாதிரி வந்து நாங்க பழகல ஏர்போர்ட்டுக்கு. ஏர்போர்ட் மாதிரியே தான் இருக்கு, சாங்கி மாதிரியே தான் இருக்கு ஆக்சுவலி அந்த எம்பியன்ஸ் எல்லாமே. பட் ரொம்ப குவையட்டா இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப ஏர்லியாக வந்துட்டா இங்கே தான் எல்லாரும் மாதிரி இப்போ படுத்து தூங்குறாங்க பாருங்க, இந்த மாதிரி தான் தூங்கிட்டு இருக்கணும். இவ்வளோதான் ஏர்போர்ட்டே. எனக்கு ஆக்சுவலி இல்லை, எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து ரோஷனுக்கு அப்படியே ஆப்போசிட். எனக்கு சலசலப்பாக இருக்கிறது, நிறைய கூட்டம் இருக்கிறது, அது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. ஆனால் என்னென்னா இது ரொம்ப அமைதியாக இருக்கும், தூக்கம் வருது. சரி, இப்படியே விட்டா இங்கேயே தூங்கிடுவா. இல்லைனா வராது.
தான் எங்க ஏரோப்ளேன். உண்மையிலே மின்மினி பூச்சி மாதிரியே சின்னதா இருக்குது. ஏன்னா இது பேரு ஃபயர்ஃப்ளை. இது வந்து ப்ரொபெல்லர் பிளேன். அதனாலதான் வந்து விங்ஸ்ல வந்து அந்த இது வருது, டிங் 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 அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னது, விங்ஸ்ல வந்து அந்த ரெக்க வருது ரோஷே. ஃபேன். அந்த ஃபேன் அங்க தூரத்துல தெரியுதா ஃபேன்? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி நம்ம பையன் துல்கர் வந்து ஒரு ஏரோப்ளேனா பாக்குறான், கண்ணால பாக்குறான். அதாவது இவ்வளவு பக்கத்துல இல்ல, ஏற்கனவே நாங்க ஃபிளைட்ல எல்லாம் டிராவல் பண்ணிருக்கோம். ஆனா வந்து அப்போ வந்து அவனுக்கு அந்த ஃபிளைட்ல டிராவல் பண்ண தெரியாத வயசு. இப்பதான் 3 வயசு ஆகுது. சோ இப்போ வந்து அவனுக்கு தெரியும். சோ எஸ், இதுதான் எங்க போய். அண்ட் இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து ஃபயர்ஃப்ளைல போறோம். ஃபயர்ஃப்ளை வந்து பேசிக்கலி பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அதாவது ஃபிளைட் பெரிய பஸ்னா இது மினி பஸ். பேக்கேஜ்ல ஏறி தான் மேல போனோம். சோ இதுல என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து இருக்கும். ஆனா நாங்க புத்திசாலித்தனமா வந்து வால்லயே போட்டோம். இல்ல, ஹெட்ல போட்டுட்டோம். சோ வால்ல இருந்து ஏறி ஹெட் வரைக்கும் நடந்து போகவே ஒரு கொஞ்ச நேரம் ஆயிரும். இறங்கும் போது எல்லாரும் நம்மளுக்கு முன்னாடி செக் அவுட் பண்ணிடுவாங்க. சோ அதனால மாத்தி இப்ப நாங்க வால்க்கு பக்கத்திலே போட்டு இருக்கோம். சோ எஸ், இன்ஸ்டாகிராம்ல ஒரு பூமரங்க எடுத்துட்டு இது வந்து ஃபிளைட்ல இருக்கிற சர்வீஸ் மாதிரியே இல்லை. இங்க உள்ளவங்க எல்லாம் ட்ரைனிங் போனாங்களானே தெரியல. சும்மா ஒரு வாலில வந்து நீங்களே எடுத்துக்க சொல்லிடுறாங்க. ஒரு வாலி கொண்டு வந்து நீங்களே சுத்தி போட்டுக்கிறீங்கன்னு சொல்லிடுறாங்க. என்ன ஒரு விரிவாக்கம், என்ன ஒரு தெளிவுரை. அது மட்டும் இல்லாம நம்மள சீட் பெல்ட் போட்டோமோன்னு பெரிய ஃபிளைட்ல எல்லாம் அவங்களே செக் பண்ணுவாங்க. இந்த ஃபிளைட்ல என்னன்னா செக்கே பண்ணல, நீ சீட் பெல்ட் போடலன்னா பரவாயில்ல. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து என்ன எங்களை மாதிரி பாட்லெட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்கள வந்து என்கேஜ் பண்ணுற அளவுக்கு இது வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஃப்ளைட் தான். ஆனாலுமே அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணணும், இல்லாட்டி ஒரு இடத்துல உட்கார கூட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து வீட்டில் இருந்து ஸ்டிக்கர் புக் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அவனுக்கு. ஸோ இதை வச்சு தான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இதுவே இப்படி கொஞ்சம் போர் அடிக்குது. சொல்லிட்டு ஸ்டிக்கர் புக் இல்லைன்னா சமாளிக்கவே முடியாது. ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம்லாம் இல்லை, கம்மியான ஆளுங்க தான் இருக்காங்க. ஒரு 15 பேர் தான் இருப்போம் எங்களையும் சேர்ந்து. என் பக்கத்துலேயே ஒரு ஆள், ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு பாருங்க, அந்த பக்கம் தனியாக வந்திருக்காப்புல. Mic testing 1 2 1 2 லூசு பையனையும் லுச்சா பையனையும் கூட வச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான்டா தெரியுது. ஓகே, நாங்க வந்துட்டோம். கேஎல் வந்துட்டோம் गाइस, கேஎல் வந்துட்டோம். ஏ ஊஹூ. என்ன நம்பரு? 1720. ஓகே, அதெல்லாம் சொல்லக்கூடாதுமா. அம்மா நம்ம தான் இங்கே இது போடும்போது. ஓகே, ஆக்ஷன். ஓகே, நாங்கள் ஒரு வழியாக வந்து ரூம்குள்ளே வந்து செட்டில் டவுன் ஆகிடுச்சு. இப்போ தான் உள்ளக்க வந்து பெல் பாயே வந்து வெளியே போனாப்புல. ஸோ இந்த ட்ரிப்பை பற்றி நாங்கள் சொல்லிடுறோம். எங்களுக்கு வந்து ஜனவரி தான் ஆனிவர்சரி வரும். ஸோ ஆனிவர்சரி எங்கேயாச்சும் நாங்கள் வந்து ஷார்ட்டாக ட்ராவல் பண்ணலான்னு நினைப்போம். இன்றைக்கி நாங்கள் ஹோட்டலில் தங்குறோம். நாளைக்கு வந்து இந்த ஹோட்டல்லேருந்து நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டு ஏர்பிஎன்பி போயிடும். அது பேசிக்கலி ஒரு தனி ஃப்ளாட் மாதிரி இருக்கும். அங்கே யாராவது அந்த வீட்டை வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த வீட்டில் நாங்கள் வாடகைக்கு ஒரு 4 நாளைக்கு இருந்துட்டு அப்புறமா நாங்கள் கிளம்பி. இந்த ஏர்பிஎன்பி பற்றி டீட்டெயிலாக நாங்கள் போன கோலாலம்பூர் வீடியோலேயே நாங்கள் வந்து அதை இங்கே எங்கேயாவது இது சொருகி விடும். ஸோ பார்த்து அங்கே போய் பார்த்துக்கிறேங்க. இப்போ ஃபைனலி நாங்கள் செட்டில் ஆகிட்டோம். வாங்க ஒரு சின்ன டூர் காட்டுறேன். வாங்க போவோம். நான் ஷூ கூட கழுத்துல. ஓகே,
ஸோ இதுதான் அந்த டோர். இது உள்ளக்க இப்படி வந்தோம்னா இதுக்குள்ள பாத்ரூம் துணுண்டா வச்சிருக்காங்க. துல்கர்க்குன்னு உள்ளது போல. இல்ல என்னது இது? என்ன இது? ஓ என்ன இது? உட்காந்து கழுவுறது. ஆமா, இங்கேயும் கழுவிக்கலாம். சீ, அப்ப 2 பேரும் அதாவது ஜோலியா என்னென்ன பண்ண ஒரு டிசிப்ளின் வேணா. ஜக்கூசி. ஏன்னா நாங்க குளிக்கிற ஐடியால இல்ல. ஆமா, ரோஷன் குளிக்கவே. ஏன்னா அந்த ஒரு நைட் இது வந்து இங்கதான் உட்காந்து மேக்கப்லாம் போடலாம். அடுத்து வந்து இப்படியே வந்து இங்கே திரும்பணும்னா ஒரு பெரிய மிரர். ஹாய், இது ஃபுல்லாக மிரர். துல்கர் பாய்ஸ் அங்கே. ஸோ அங்கே உட்காந்து ஷூ மாட்டிக்கலாம், அங்கே உட்காந்து ஷூலாம் மாட்டிக்கலாம். ஓகே, நீ ஷூவை கழட்டிடு. சரி, பரவாயில்ல, போ. ஓகே, ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய மிரர் லவ்வர் இந்த ஆளுங்க. இங்கே ஒரு பெரிய மிரர். இங்கே உட்காந்து நான் வந்து என்னென்ன மேக்கப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு டிவி, ஒரு சின்ன சில்லிங் பிளேஸ். ஓகே, இது நான் தான் பண்ணுவேன். அப்புறம் வந்து இதுதான் பெட்டு. அங்கே தான் நாங்கள் தூங்கணும். அதானே? ரெடி ரோஷன்? ஓகே, ரெடி. ஓகே, such a nice view. அது ஏதோ போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்னு நினைக்கிறேன். அங்கே இந்த ப்ளூ கலர் பில்டிங் இருக்குல்ல. ஏன்னா அங்கே பாரு, போலீஸ் கோலாலம்பூர் கீழேலாம் பாரு, வண்டியாக இருக்கு பாரு. நம்ம வந்து பஜாயா டைம் ஸ்கொயர்லேயே வந்து ஷாப்பிங்ஸ் நிறைய இருக்குது. அதாவது பஜாயா டைம் ஸ்கொயர், இந்த ஹோட்டலும் சரி இந்த ஷாப்பிங்கும் சரி ஒன்றா தானே இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஷாப்பிங் போகிறோம். பஜாயா டைம் ஸ்கொயரில் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மாஸ் அவுட்லெட் வந்திருக்காங்க. ஸோ அது வந்து நாங்கள் அங்கே போய் ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் சொன்ன மாஸ் அவுட்லெட் வந்து அங்கே இருக்குது. பஜாயா டைம் ஸ்கொயரில் உள்ளது வந்து இது வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் திறந்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு புது அவுட்லெட், நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. இப்போ நம்ம அந்த புது மாஸ்க்குள்ளே போகலாம். எனக்கு ஒரே இந்த மாதிரி சட்டைங்கன்னா என்னோட ஃபேவரட். ஓகே, மாடர்ன் அண்ட் மாடஸ்ட். ஸோ இங்கே தான் இப்போ போகிறோம். பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு அவுட்லெட், செம்ம பெருசு. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. மாலுக்குள்ள உள்ள ஒரு கடை மாதிரியா இருக்கு. செம்மையா இருக்குல்ல? தனி கடை மாதிரி தான் இருக்கு. நீ அப்படி இதோட போய் மக்களுக்கு காட்டிட்டு வா, நான் அப்படி ஷாப்பிங் பண்ணிட்டு வரேன். ஓகே, மைக் வேணுமா? எங்கள் வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லா கண்டென்ட்லையும் நாங்கள் வீடியோவிலே பேசி நாங்கள் எடுத்துருவோம், ஒரு கண்டென்ட்டை தவிர. அது என்னன்னா சாப்பாடு கண்டென்ட். எப்போ நாங்கள் சாப்பிட போனாலும் பேசுகிறத மறந்துடுவோம். சாப்பாடில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால எப்பயுமே நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண இந்த மைக்கை எடுக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் நாங்கள் இன்ட்ரோ கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. அது ஒரு கூட்டு பண்ணணும். அது என்னன்னு நான் கடைசியில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாங்கள் எங்கே சாப்பிட வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா K-Fry, அதாவது கொரியன் ஃப்ரை சிக்கன் கடை அப்படின்னு சொல்லிட்டு ட்வின் டவர் இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்கிற அந்த ஷாப்பிங் சென்டர்ல இருக்கிற ஒரு சாப்பாடு கடை. இங்க பாருங்க, சீஸ்ல வந்து ஃப்ரைட் சிக்கன் அப்படி உருட்டி நம்மளுக்கு நல்லா கொலக்கட்டை பிடிச்சி தர மாதிரி தராங்க. இது பாக்குறதுக்குலாம் இங்க சாப்பாடு அவ்வளவு நல்லா இருக்காது, ஆனா வந்து டேஸ்ட்ல வந்து இது ஒரு கொரியன் டச் கண்டிப்பா இங்க கிடைக்கும். அண்ட் நம்ம அடிக்கடி இந்த இந்தியன் சாப்பாடு இல்ல மலாய் சாப்பாடு சாப்பிட்டு இந்த கொரியன் சாப்பாடு வந்து எப்பவாச்சும் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சிக்கன் அண்ட் ஹேம் ரைஸ் பால்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தாயை போல நம்மளுக்கு உருட்டி ரவுண்ட் பிடிச்சி தந்துருவாங்க. அதை நம்மளே வந்து எப்ப வேணாலும் அதை சாப்பிடலாம். ஒண்ணு அவங்க முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா நம்ம அவங்க பண்ணிட்டு இருக்கும் போதே சாப்பிடலாம். ஸோ இதுதான் எங்க மெனு. நான் சொன்ன மாதிரி இது பார்க்க வேணா நல்லா இல்லாம இருக்கலாம், ஆனா கொரியன் சாப்பாடு டேஸ்ட் பண்ண ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆசிப் வீடியோல இருக்கும் போது நான் இருக்கணும் இல்லையோ கண்டிப்பா மேகி இருந்துரும். ஸோ வந்து இந்த மேகி பாத்தீங்கன்னா ஒல்கேனோ மேகி சொல்லிட்டு முட்டைக்கு நடுவில் மேகி வச்சு தராங்க. அதாவது அந்த முட்டை வந்து அந்த ஹாட் பிளேட்லயே வந்து குக் ஆயிருது. ஸோ ரொம்ப தண்ணியா ஒரு கன்சிஸ்டன்சில தான் வரும். அந்த ஹீட்ல மிக்ஸ் பண்ணிட்டோன்னே அந்த முட்டை வந்து வெந்து அந்த மேகியோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரா இருந்துச்சு. என்ன ஒரு ஆனந்தம் கரடிக்கு.
எங்க சாப்பிட போறோம் பாத்தீங்கன்னா கேவ் ஃப்ரை சாப்பிட போறோம். ஸோ கேவ் ஃப்ரை வந்து ஒரு கொரியன் பேஸ்ட் ஃப்ரைட் சிக்கன் கடை. அங்க வந்து நாங்க நிறைய தடவை சாப்பிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரையும் சாப்பிடணும்னு சொன்னோம். ஸோ அங்கதான் சாப்பிட போறோம். ஓகே, இப்ப சாப்பிட்டுட்டோம். ஆக்சுவலி அது என்ன காரணம்னு சொல்லிடு. சாப்பிடுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு சரியான பசி. as usual. சாப்பிடுறதுக்கு முன்னாடி எங்க 2 பேருக்கும் சரியான பசி. ஸோ அதனால வந்து நாங்க ஆக்சுவலி நான் தான் அதை சொன்னேன், நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே இன்ட்ரோ வீடியோ மாதிரி ஒன்று எடுத்துருவோம் அப்படின்ட்டு. ஸோ இன்ட்ரோ என்ன, அதுக்கப்புறம் இது வந்து கிளைமேக்ஸ். ஸோ அப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு இப்போ நாங்க சூர்யா கேஎல்சிசில இருக்கோம். அந்த கேஎல்ல வந்து 2 ட்வின் டவர் இப்படி இங்கேயும் இருக்கும்ல, அங்க இருக்கோம். ஸோ கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்க இன்னைக்கு ரூம்ல போயிட்டு 2 பேருமே மட்டை. துல்கர் ஆல்ரெடி கொஞ்சம் மட்டையில இருக்கிறாப்ல. தெரியல, பாப்போம். ஸோ 3 பேரும் மட்டை. இன்ஷா அல்லாஹ் நாங்க உங்களை நாளைக்கு சந்திக்கிறோம். Until then, bye. bye.